வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் மோதலுக்கு மத்தியில் மாநிலங்களின் தயார் நிலையை ஆய்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டி. செல்வம் அவர்கள் தவேகா கட்சியில் இணைந்தார். தமிழகத்தில் இன்று 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேகா வேட்பாளர் பட்டியலை இன்று தவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா உட்பட 5 நாடுகளுக்கு ஹார்முஸ் நீரிணையை ஈரான் திறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 2026 இரண்டாம் கட்ட போட்டிக்கான அட்டவணையை BCCI வெளியிட்டுள்ளது. நொய்டா விமான நிலையத்தின் முதல் கட்டடப் பணியை நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதிமுகவின் விருப்ப மனு இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வலி நிவாரணி உட்பட 1000க்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலை அதிகரிக்க உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் குறியீடுகளை தொகுத்து மேற்கண்ட இந்த இணையதளத்தை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,06,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகி இருக்கும் நிலையில் இதுவரை உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 189 கோடி மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பழனியில் வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தரிசன கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாவீரர் ஜெயந்தி மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில் மீண்டும் போட்டியிட உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. MP கனிமொழி அவர்கள் வருகின்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் சட்டமன்றத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர 7 கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது 15,000க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசியதாக இஸ்ரேல் தகவல் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் விசா கட்டணத்தை இங்கிலாந்து உயர்த்துவதாக தகவல் தெரிவித்துள்ளது. போரின் காரணமாக இந்தியாவில் மஞ்சள் விலை கடுமையாக சரிந்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை மூலம் 3 கோடியே 56 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது விடுமுறை நாளான மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1 ஆகிய தேதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜொமோட்டோவை தொடர்ந்து ஸ்விக்கியும் தனது பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் சபஹார் துறைமுக திட்டத்திற்கு இனி நிதி வழங்கப்படாது என்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை கருத்து கணிப்பு வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மேற்கு ஆசிய போரின் நீண்டகால தாக்கங்களை சமாளிக்க நிபுணர்கள் அதிகாரிகள் அடங்கிய 7 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வீடு வாங்குபவர்களில் 64% பேர் 35 வயதிற்குட்பட்டவர்கள் என்று தகவல் தெரிவிக்கின்றது. புதுச்சேரியில் தேமுதிக தனித்து போட்டியிடுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது.
சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். இதில் 297 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு ஃப்ரிட்ஜ் இலவசமாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் இன்று முதல் வெயில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கு கூடுதலாக 20 விழுக்காடு வணிக சிலிண்டர்கள் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாதாகாவின் 234 வேட்பாளர்களும் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வார விடுமுறை மற்றும் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் சுவாமி கோவில் தேரோட்ட திருவிழாவை ஒட்டி வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டிய அவசியம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தொலைபேசியில் பேசினார். திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் மகளிர் இட ஒதுக்கீட்டை செயல்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 2 இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்தன. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் கோடை சீசனுக்காக அலங்கார செடிகள் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இண்டிகோ நிறுவனம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை துபாய்க்கான பல விமான சேவையை ரத்து செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டின் மீது அடுத்த 5 நாட்களுக்கு போர் தொடுக்கப்படாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார். வேட்பாளர் பட்டியலை 2 கட்டங்களாக தவேகா வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் கடைகள் மூலம் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் முதல் வாரத்தில் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தனது கூட்டணியில் உள்ள பாஜகவிற்கு 27 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதன் காரணமாக அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி 12,076 வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.